ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நான் போகிற வழியில் அப்படி சொல்லிட்டு போகிறேன். வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்னோடய ஃப்ரெண்டை வீட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு நான் கேர்ள்ஸ் பார்ட்டிக்கு தான். என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். இவ தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஜெரினா. இவளை பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நியூ இயர் பார்ட்டின்னு சொல்லலாம், கேர்ள்ஸ் பார்ட்டின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து விறகடுப்பில் சமைக்கலான்னு ஒரு பிளான். அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா இருந்தா, அவள் தான் இவள் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் எல்லோரும் சேர்ந்து. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பாருங்க அவள் எப்படி பேசுகிறான்னு. நீங்களும் அதை பாருங்க. என்ன அடிப்பியா? மூக்குல குத்துவா. அடிப்பேன்னு சொன்னிச்சு, நம்பாத அந்த பிள்ளை. நீ அடிச்சாலும் அடிச்சிருவா. நீ பாக்கவே பாடு. யோகா நகை குறையா ஹைல போய் டேபிள் ரூபாய் காசு ஒரு நோட் FG HIJK LMNO ஏன் அக்கா வரக்கூடாது? அவன் மட்டும் தான் பாடுவான். எப்பயுமே நானும் பாடுவேன் கூடயா. அவனை மட்டும் பாட விடுறாடா. ABCD பாத்தி பாடுற. EFG. நாங்கள்லாம் எல்லோரும் ஒரு பெரிய கேங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி கேங்கு. இந்த பாப்பா வந்து என் ஃப்ரெண்டோட சித்தி பொண்ணு. அவள் கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவளை தீபான்னு சொன்னாலும் அவள் வந்து வந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்காக வெயிட்டிங். அது வரைக்கும் நாங்கள் பூண்டு உரிச்சிட்டு இருந்தோம் வர வரைக்கும். அதெல்லாம் பெரிய வேலை. நாங்கள் வேலையே செய்ய மாட்டோம், வேலை விட்டாளுங்க. செம்மையாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தோம் விறகடுப்பில். ஜாலியாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு விறகடுப்பு பண்ணுறது. பாட்டு கேட்டுகிட்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. சாங் கேட்டு தான் இருந்தோம். ஃபுல்லாக சாங் தான் எங்களுக்கு. சாங் கேட்டு இப்போ வந்து நான் நூடுல்ஸ் பண்ணுறாவ. நான் என்னென்ன பண்ணுறோன்னு அப்படியே போக போக சொல்லிகிட்டே இருக்கேன். நூடுல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியே பாருங்கள், ஒரு குட்டி அலப்பறையே போயிட்டுருக்கு. எங்கள் குரூப்பில் ஒரு திருடி கும்பல் இருக்கும். அதெல்லாம் திருடி தின்னுட்டு இருந்தாளுங்க. அப்புறம் டான்ஸ் ஆடாதுன்னு சொல்லிட்டாளுங்க. அது ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை வெளில வச்சுட்டு அதை எடுத்து வெளில போய் வைக்கிறதுக்கே அவ்வளோ பெரிய கும்பல் இருந்துச்சு திருடி சாப்பிட்றதுக்கு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஃப்ராடுங்க, ரெண்டும் திருடி திங்குதுங்க. ஃப்ராடு அப்புறம் பிரியாணி செஞ்சு தம் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து நாங்கள் அலப்புறம், எங்கள் அலப்புறம் வந்துடுச்சு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ கண்ணாயில கரெக்ட்டா கன்ஃபியூஷன் அவ அழக பத்தி வாட கீழ எஜுகேஷன் நீ மனசி அவசியமான ஸ்டேஷன் நீ இருக்க இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒரு வைப்ரேஷன் ஒரு சென்சேஷன் பாட்டெல்லாம் நீ மண்ணு பண்ணு யூ காட் ஐயோ காணே இல்ல அடியா போச்சே எப்படியாது 1 hour later. நாங்கள் சும்மா பைத்தியம் மாதிரி எடுத்துட்டு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன பண்ற? எக் பாப்ஸ் பண்றோம். எக் கோலா இந்த மாதிரி குச்சி இல்லாதனால இது எக் கோலா உண்டை. அவங்க குச்சி போடணும். நூடுல்ஸ் ஓகே செய்றீங்களா? ஆமாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுற? வடிகட்டி என் காலில் போட்டுறாத. ஆமாம், சூடாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டோம். பாதி பேர் கீழே, பாதி பேர் மேலேன்னு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் மேலே நல்லா ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்.
அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது தம்லேருந்து எடுத்து அப்படியே பார்த்தாலே எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சு. அது வேறு பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸே செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு வேறு தெரில, டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட விறகடுப்பில் செஞ்சுட்டு இருந்தோம். எப்படி வரப்போகுதுன்னு பயந்துகிட்டே தான் இருந்தோம். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. நூடுல்ஸ்லாம் வேறு லெவலாக வந்துச்சு. நாங்கள் அப்படியே பாட்டு கேட்டு ரிலாக்ஸிங்காக என்ஜாய் பண்ணி செஞ்சோம். ஆனால் அந்த விறகடுப்புக்கிட்ட இருக்கவே முடியல. ஐயோ, எங்களுக்கு கண்ணன் தண்ணியாக ஊற்றிச்சு வரல. பாவம் பாதி பேர் தீபாலாம் அப்படியே அவளை அழுதுகிட்டே கிடந்தா. எதையோ போட்டால் என் ஃப்ரெண்டு சோயா சாஸட்டும் அது இதுன்னு நிறைய போட்டிருந்தா. எங்களுக்கு என்னன்னே தெரியல. ஆனால் நூடுல்ஸாக பங்கமாக இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் நாங்கள்லாம் சேர்ந்து. அவளே கடுப்பாயிட்டா. அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லோரும். ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தோம். அது கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. அப்புறம் சரி, நைட்டு December 31 லாஸ்ட் டே, நம்ம அப்போ டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் விறகடுப்புனால பாவம் எல்லாத்துக்கும் கண்ணன் தண்ணியாக ஊற்றிச்சு வேறு. என் ஃப்ரெண்டு வேறு எதையோ போட்டுருந்தா. எல்லோரும் அழுதுகிட்டே கிடந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணி நல்லா பரிமாறி நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அமிர்தா தான் எல்லாத்தையும் செஞ்சால். நாங்கள் சும்மா ஹெல்ப்பிங் தான். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் நல்லா குக் பண்ணுவாள். குட்டி லிட்டில் செஃப்னே சொல்லலாம். செஃப்னு சொல்ல முடியாது, நான் சும்மா சொல்கிறேன். அவள் கேக்லாம் பேக் பண்ணுவாள். ஒரு கேக் ஆர்டரும் எடுக்கிறாள். வெட்டிங் கேக்கு, கஸ்டமைஸ்டு கேக்கு, அது மாதிரி ப்ரௌனி, கப் கேக்ஸ், அது மாதிரி நிறையா பண்ணுறா. அவளோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. செம்மையாக பண்ணுவாள். எல்லாமே அல்டிமேட்டாக பண்ணுவாள். என் ஃப்ரெண்டுனால சொல்லலை, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், செம்மையாக பண்ணுவாள். அடுத்து நூடுல்ஸ் எடுத்து நாங்கள் வந்து இப்போ அதில் போட போகிறோம். எடுத்து தின்னுக்கிட்டே தான் கிடந்தோம். பாதி நூடுல்ஸ் அங்கே காலி. இன்னும் கொஞ்சம் நிறையா செஞ்சுருந்தோம், பாதியை காணோம். ஆக்சுவலாக நாங்கள் நூடுல்ஸ் செஞ்சதுக்கப்புறம் நிறையா சாப்பிட்டோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவள் சோயா சாஸ் தான் போட்டதுனால நல்லா இருந்துச்சோ தெரில என்னான்னு. நாங்கள் வீட்டில் செஞ்ச அப்படி இல்லை, அதெல்லாம் போட்டதுனால தான் அப்படி இருக்குமோன்னு தெரில. செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. நூடுல்ஸு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அவள் இன்ஸ்டாவில் போய் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சா ஆர்டர் கொடுங்க. நாங்களும் நிறையா தின்னுட்டு இருந்தோம். அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இப்படியே போச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தோம். வேர்வையில் அழுதுகிட்டு 2023 வந்து அழுகையே போயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் வந்து இது வந்து கோபி சாரி சிக்கன் மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியனே வாயில் வந்துட்டுருக்கு. சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறா. அது ஏதோ நிறையா ஊற்றிட்டா போல். ஒரே ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது நாங்கள் சாப்பிட்டதில்ல வேறு, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். நல்லா இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. வெளிநாட்டில் தான் கொஞ்சம் ஸ்வீட்டாகவே சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள்லாம் ஸ்பைஸியாக சாப்பிட்டு பிடிக்கவே இல்லை. அடுத்து அதுதான் போயிட்டு இருக்கு எல்லாரும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் 1 மணி நேரம் லேட்டாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எங்களுக்கு லேட்டாகிருச்சு. வீட்டுக்கு போக 10 ஆயிடுச்சு. அதனால் இன்னும் சீக்கிரமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அவசரத்துலேயே கடைசி நிமிஷத்தில் யாரும் ஒழுங்காக கூட சாப்பிடாம சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் பதட்டத்திலே இருந்தோம் எல்லாருமே. வீட்டுக்கு போகணுன்னு. அப்புறம் பாருங்க, நிறைய சாஸ் ஊற்றுறா வேறு. எங்களுக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளுக்கு தான் செஃப், அவளுக்கு தானே தெரியும். அதனால் எனக்கு தீபாவுக்கும் பிடிக்கவே இல்லை. மற்றவங்களாம் அதை நல்ல வேலை பார்க்கல. அப்புறம் சிக்கனை போட்டு
அடுத்து வந்து பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி வந்து ஒரு கிளறி விட்டு டேஸ்ட் பண்ண பாருங்கள். அப்பாடி சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி. ரொம்ப நாள் கழிச்சு நான் பிரியாணி சாப்பிட்டேன். அதனால் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நாங்கள் செஞ்சு அந்த ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு செஞ்சால் அதுக்கு ஒரு பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு. சிக்கன் அவ்வளோ கிளியராக குக் ஆகி செம்மையாக உட்காந்துச்சு. நல்லா சாப்பிட்டு அங்கே பாருங்கள், அதை பார்த்தாலே எனக்கெல்லாம் எச்சி ஊறுது. இப்போ இது December 31 எடுத்த கிளிக்கு. நான் கொஞ்சம் லேட்டாக அதனால் எடிட் பண்ண முடியல, அதனால் லேட்டாக எடிட் பண்ணி போடுறேன். இது அந்த விறகடுப்பு இருக்கிற சைடு குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அமிர்தாவும் தீபாவும் தான். அவங்க தான் நல்லா சமைக்கிறாங்க. எனக்குலாம் சமைக்கவே தெரியல. அவளுக்கு என்ன சமைச்சுன்றதாளுங்க. அதை நான் உட்காந்து அங்கே அந்த வீடியோ எடுக்கிறது, சும்மா உள்ளே வந்து ஏதாச்சும் பார்க்குறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை பண்ணிகிட்டு இருப்பேன். ஜாலியாக போச்சு. நான் கீழே போயிட்டு மேலே போயிட்டு இதே வேலை எங்களுக்கான ஆக்சுவலாக ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் அட்ராசிட்டி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் அது ஒரு ஜாலியாக இருக்கும்ல. நம்மளுக்கெல்லாம் கேர்ள்ஸுக்கெலாம் சொல்லவே வேணாம். நம்மளே எப்பயாச்சும் வருவோம், அதையும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் என்ன வேலை விட்டாங்க. நான் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன வேலை விட்டாங்க. அதை நான் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். நான்லாம் வீட்டில் கூட வேலை செய்ய மாட்டேன், இங்கே என்ன வேலை விட்டாங்களே. ஸோ சேட். தீபா ஃபைனல் டச்சுக்கு நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்துருச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக போச்சு. இதுதான் என்னோடய vlog. பாய். இது நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது. கேக் வெட்டணும். அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள்.